இறங்கினாதாயா எங்களை காப்பாற்ற. மழை பெஞ்சு 10 நாளாக எங்க வயல்லாம் அழிவு போய் கிடக்குங்கய்யா. இந்த பயிரெல்லாம் பாத்தீங்கன்னா அழிவு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு எங்களை விதையில இருந்து நாங்க வாங்கி தான் ஆகணும். முதல்ல இருந்து தான் நாங்க ஒரு ஏக்கருக்கு விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இங்கே ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர், அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதலத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இடத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்திலே தெரிவித்தார்கள். அதேபோல் காட்டூரில் மட்டும் 5000 மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி குடோனில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற காரணத்தில் கொள்முதல் செஞ்சால் அதை அடுக்க இடம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக, நான் சட்டமன்றத்தில் பேசியது 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள் முளைத்து வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டுட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது.